பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகள் உடன்பாடின்றி முடிவடைந்த நிலையில் ஈரானின் அனைத்து துறைமுகங்களை முற்றுகையிட அமெரிக்கா தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அனைத்து துறைமுகங்களுக்கும் கடல் வழி போக்குவரத்தை தடுத்து நிறுத்தும் முற்றுகை நடவடிக்கை இன்று முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்க உள்ளதாக அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளை அறிவித்துள்ளது. அமெரிக்க நேரப்படி இன்று காலை 10 மணி முதல் இலங்கை நேரப்படி இன்று இரவு 7:30 மணியளவில் முற்றுகை அமலுக்கு வருகிறது. ஈரானின் அனைத்து துறைமுகங்கள் அரேபிய வளைகுடா மற்றும் ஒமான் வளைகுடா பகுதிகளில் உள்ள கடலோர பகுதிகளுக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் அனைத்து கப்பல்களுக்கும் இந்த தடை உட்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த நாட்டின் கப்பலாக இருந்தாலும் ஈரானிய துறைமுகங்களுடன் தொடர்புகளை பேண முற்பட்டால் அவை பாரபட்சமின்றி தடுத்து நிறுத்தப்படும் என மத்திய கட்டளை பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிடுவதன் மூலம் ஈரானின் பொருளாதார மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளை முடக்குவதே அமெரிக்காவின் இந்த அதிரடி திட்டத்தின் நோக்கமாகும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து உலகளாவிய எரிசக்தி விநியோகம் மற்றும் சர்வதேச சந்தையில் பெரும் தாக்கம் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை ஹோர்முஸ் நீரிணை வழியாக நுழையும் அல்லது வெளியேறும் அனைத்து கப்பல்களையும் அமெரிக்கா முற்றுகையிட போவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் வெளியிட்டுள்ள நீண்ட பதிவில் ஈரானுடனான சந்திப்பு சுமூகமாக அமைந்த போதிலும் அணுசக்தி விவகாரத்தில் உடன்பாடு எட்டப்படவில்லை என தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை முற்றுகையிடுமாறு கடற்படைக்கு உத்தரவிட்டுள்ளது. தடையற்ற போக்குவரத்து குறித்து எதிர்காலத்தில் உடன்பாடு எட்டப்படலாம். ஆனால் ஈரான் அதற்கு இதுவரை ஒத்துழைக்கவில்லை. நீரிணை பகுதியில் ஈரான் அமைந்துள்ள கன்னிவெடிகளை அளிக்கும் பணிகளில் அமெரிக்க கடற்படை விரைவில் ஆரம்பிக்க உள்ளது. எங்காவது கன்னிவெடிகள் இருக்கலாம் என ஈரான் கூறுவதை ஏற்க முடியாது என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் ஈரானுக்கு கப்பல் போக்குவரத்துக்காக சட்டவிரோதமாக வரி செலுத்திவிட்டு சர்வதேச கடற்பரப்பில் பயணிக்கும் அனைத்து கப்பல்களையும் இடைமறித்து சோதனையிடுமாறு கடற்படைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு ஈரானுக்கு வரி செலுத்தும் கப்பல்களுக்கு சர்வதேச கடற்பரப்பில் பாதுகாப்பு வழங்கப்பட மாட்டாது. அமெரிக்கா படைகள் மீது அல்லது அமைதியான முறையில் பயணிக்கும் கப்பல்கள் மீதோ ஈரான் தாக்குதல் நடத்தினால் அவர்கள் மிக கடுமையான பதிலடியை சந்திக்க நேரிடும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்.